அண்ணா பூங்கா அருகில் டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி அரசு தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் படிப்பகம் அமைத்து தருவதாக திருப்பரங்குன்றம் தொகுதி திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கப்பாண்டி தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் செந்தில்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் தொகுதியின் திமுக சட்டமன்ற வேட்பாளர் கிருத்திகா தங்கப்பாண்டி அவர்கள் நம்மளுடைய இணைப்பில் இருக்கிறார். அவருக்கு தீவிர வாக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அவருக்கு கருத்துக்களை கேட்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சாரம் ஆரம்பித்து 10 நாளைக்கு மேலே போயிட்டுருக்கு. பெண்கள் இடத்துல நிஜமாகவே நல்ல வரவேற்பு இருக்குது. தலைவரோட திட்டங்களுக்கும் நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போ நான் சொல்லும் போது தலைவரோட வாக்குறுதிகள் சொல்கிறோம். மகளிர் உரிமை தொகை 1000லேருந்து 2000 ரூபாயை உயர்த்தி கொடுக்க போகிறோன்னு சொல்லும் போது நிஜமாகவே அது பெண்கள் இடத்துல நிறைய வரவேற்பு அளிக்கிறாங்க. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மானியத்துடன் கடன் உதவி வழங்கப்படும்னு சொல்கிறதுக்கும் அதுவும் இந்த மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாமே பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. குறிப்பாக அந்த 8000 ரூபாய் கூப்பனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதே போன்று திருப்பரங்குன்றம் பகுதி விளாச்சேரி பகுதியில் கைவினைப் பொருட்கள் பொம்மை செய்வது, அது நிலையூர் பகுதியில் உள்ள நெசவு தொழிலாளர் அவங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதை பற்றி உங்களுடைய திட்டங்கள் என்ன? இப்போ விளாச்சேரியில் கைவினைஞ பொருட்கள் செய்கிற அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க சொல்கிற முக்கியமான விஷயம், இப்போ விளாச்சேரிக்கு புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு நம்ம தலைவரோட ஆட்சியில். அது அவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் நினைக்கிறாங்க. அவங்க சொல்கிறது இங்கேருந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறோம் நாங்கள், வெளிநாட்டிலேருந்தும் இங்கே கைவினைஞ பொருட்களை வாங்குறதுக்காக இங்கே வராங்க. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போனோம். அதுக்கு சப்போர்ட் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக வந்ததுக்கப்புறம் அவங்க கேட்குற சப்போர்ட்டை கண்டிப்பாக நான் செஞ்சு தருவேன் சார். அதே போன்று திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ள படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் அவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்கள் ஏதாவது சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் என்ன திட்டங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக சார். இங்கே இப்போ திருநகரில் அண்ணா பார்க் பக்கத்தில் நிறைய பேர் யூபிஎஸ்சி எக்ஸாமு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் படிக்கிறதுக்கு போதிய இடம் இல்லாமல் இருக்காங்க. கண்டிப்பாக நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்ததுக்கப்புறம் தலைவரோட ஒப்புதலோட கண்டிப்பாக அதை ஒரு படிப்பகம் ஏற்படுத்தி தருவதுக்கு என்னால் முயற்சியை கண்டிப்பாக செய்வேன். இல்லை, படிப்பகம் ஏற்படுத்தி வருவதாக சொல்லியிருக்கீங்க. அது எந்த இடத்துல, திருப்பரங்குன்றமா, திருநகரா, எந்த இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல எத்தனை பேர் படிப்பகம் பயன்படக்கூடிய வகையில் நீங்கள் அமைத்து தரதுக்கு ஏற்பாடுகள் திட்டங்கள் செய்வீங்க? இங்கே படித்த இளைஞர்கள் நிறைய பேர் திருநகர் அண்ணா பூங்காவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு, யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறதுக்கு போதிய இட வசதி இல்லாமல் பார்க்கில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. தலைவரோட ஒப்புதலோட கண்டிப்பாக ஒரு படிப்பகம் ஏற்படுத்தி தருவதுக்கு என்னால் முயற்சியை கண்டிப்பாக செய்வேன்.